மக்களே வணக்கம். இன்றைக்கி என்னென்னு கேட்டால், நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கேன். இப்போது நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டிலேருந்து வெளியே போகும்போது ஒவ்வொரு இடமும் போவோம், ஒவ்வொரு தேவைக்காக போவோம். நான் இன்றைக்கி நாகர்கோவில் வரை போயிட்டு வந்தேன். அப்போ நாகர்கோவில் போயிட்டு வரும்போது நம்ம வெளியே போகும்போது நம்ம இந்த சாப்பாடு டைமுங்க முன்ன ஏதாவது பசிக்கும் போது ஏதாவது சாப்பிடுவோம், அப்படி தானே? அது எல்லோரும் பொதுவாக பசிச்சா ஒரு கூல்ட்ரிங்க்ஸோ ஜூஸோ ஏதாவது ஒன்று சாப்பிடுவோம். அப்படி நான் இன்றைக்கி நாகர்கோவில் போயிட்டு வரும்போது நான் பார்வதிபுரம் பக்கத்தில் அந்த ரோட்டோரம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கரும்பு சாறு போட்டு விற்றுட்டு இருப்பாங்கல்ல, அதுலேருந்து சரி பசியாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குதுன்னு ஒரு கரும்பு சாறு வாங்கி சாப்பிட்டேன். ஆனால் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி நல்ல புளிப்பாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் இந்த இஞ்சியோட ஸ்மெல்லும் அடிச்சுது. அப்போ நான் நினச்சேன், சரி இந்த இஞ்சி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டாங்களோ, இல்லை அந்த எலுமிச்சம்பழம் வைப்பாங்களே அதில் என்னதும் அந்த புளிப்பு இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு வித்தியாசமாக இருந்துச்சு. இருந்தாலும் நான் அதை அவ்வளோத்தையும் நான் சாப்பிட்டுட்டு காசையும் கொடுத்துட்டு கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 5 நிமிஷம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது ஒரு மாதிரி ஸ்மெல்லும் அந்த வாயிலேருந்து அந்த உமிழ் நீரும் அப்படி இப்படி எல்லாம் வந்து என்னதோ போல் ஆயிடுச்சு. அப்புறமா நேரம் நான் இங்கே தக்கலைக்கு வந்துட்டு அப்புறம் எல்லாம் ஒதுங்கி நின்றுட்டு அதில் அந்த வாந்தி போலையெல்லாம் வந்துடுச்சு. என்னமோ பண்ணிச்சு, ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய நிலைமை ஆயிடுச்சு. அவங்க அது என்ன பண்ணி தந்தாங்கன்னு தெரியல. ஏன்னா பழைய கரும்புகள் ஏதாவது போட்டு இது பண்ணதோ, இல்லது அதில் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சோ, இல்லது பழைய நேற்றைக்குள்ள மிச்சம் இருந்ததில் மிஸ் பண்ணி தந்தாங்களோ, ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மக்கள். இது நம்ம வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாடு மற்றுள்ள பொருட்களில் கூட இவங்க கலப்படம் பண்ணால் பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆனால் அந்த சாப்பாடு விஷயத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, கலப்படம் பண்ணுறது அந்த சுய லாபத்துக்காக, ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபத்துக்காக அதை அந்த வேஸ்ட்டான பொருளை தூர போடாமல் இதில் மிஸ் பண்ணி கொடுக்கறது, அது இந்த சாப்பாட்டு விஷயத்தில் யாருமே அப்படி பண்ணாதுங்க. இது ஏதோ கடவுள் இதில் அது பெரிய பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் மக்களை வெளியே போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. நம்ம ஒரு வாங்கி சாப்பிடும் போதும் சரி, குடிக்கும் போதும் சரி, அது சுத்தமான எப்படிங்கிறத பார்த்து நல்லா இருக்குது. அது அப்படி உங்களுக்கு குடிக்கும்போது சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே அதை சொல்லிடுங்க, இது சரியில்லை. இல்லைன்னா அந்த காசை கொடுத்துட்டு போயிடுங்க. ஆனால் தயவு செய்து அதை சாப்பிடாதுங்க. ஆனால் எந்நேரம் ஒன்று போல் இருக்காது. நானும் தெரியாமல் சாப்பிட்டுட்டேன், அது என்னோடய அனுபவம், நான் சொல்கிறேன். அதனால் நீங்களும் வெளியே போகும்போது இப்படி ஏதாவது சாப்பிடும்போது குடிக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க மக்களே. ஆனால் சாப்பாடு இதில் விஷயத்தில் மட்டும் யாருமே இப்படி பண்ணாதுங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபத்துக்காக மனுஷனோட உயிரோட விளையாடாதுங்க, ஓகேவா? இது சில உடம்புகளுக்கு ஒத்து வந்திருக்காது. ஏதோ எனக்கு கடவுள் புண்ணியத்தில் பெரிய அளவு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. சரியா மக்களை? இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எல்லாரும் கவனமாக இருங்க. இதுதான் நான் சொல்ல. உயிரோட தயவு செய்து கலப்படம் பண்ணி இப்படி விற்காதுங்க, விளையாடாதுங்க, ஓகேவா? நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.